வணக்கம் ப்ரோ, இது என்ன ஏரியாங்க ப்ரோ? இங்கே எத்தனை பிளாட்ஸ் ப்ரோ நீங்கள் போட்டுருக்கீங்க? வணக்கம் பிரதர். நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா மதுக்கரையிலேருந்து பாலக்காடு ஹைவேஸ் டச் ஆகிற இடத்துல ஹைவேஸ் நியர்பை ஒரு 500 மீட்டர் தான். 500 மீட்டர்ஸில் நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் சைட்டுக்கு வந்துடலாம். ஓ, ஹைவேஸ்லேருந்து 500 மீட்டர்? 500 மீட்டர் தாங்க வரும். ஓகேங்க ப்ரோ. இங்கே டோட்டலாக எவ்வளோ ஏரியாங்க ப்ரோ? எத்தனை பிளாட்ஸ் இருக்குங்க ப்ரோ? 25 ஏக்கர்ஸாக ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக பிரிச்சிருக்கோம் பிரதர். ஓகே. ஒரு 528 பிளாட்ஸ் கொடுத்துருக்கோங்க. 528 பிளாட்ஸ். ஓ, ஃபியூச்சரில் 528 வீடு வரப்போகுது. ஓகேங்க ப்ரோ. ஸோ இப்போ என்னென்ன ஃபேஸிங்கில் ப்ரோ பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குங்க? ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரபிளாக நார்த் ஈஸ்ட் இருக்குங்க இப்போதைக்கு. ஓகே. ஆனால் எல்லாமே வந்து இப்போ நார்த் ஈஸ்ட் வந்து அதிகமாக புக்கிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் எடுத்துக்கலாங்க. ஓகே. ஸோ ஈஸ்ட் வெஸ்ட்டும் நமக்கு அவைலபிள் இருக்குங்க. ஓகேங்க ப்ரோ. ஸோ இப்போ பிளாட்ஸ் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க. ஸோ இப்போ இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இந்த அளவுக்கு ப்ரோ பெனிஃபிட் இருக்கும்? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு அந்த ஹைவேஸ் டச் ஆகிற இடத்துல வர ஃபர்ஸ்ட் சைட் நம்ம சைட்டு தாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கார்பரேஷன் லிமிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓ, இது கார்பரேஷன் லிமிட்குள்ளே கார்பரேஷன் லிமிட்குள்ளே வந்துச்சுங்க. இப்போ நாங்கள் ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. ஃபியூச்சரில் ஒரு வித்தின் ஒரு 3 to 4 monthsக்குள்ளே கார்பரேஷன் லிமிட் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து ரிவைஸாக இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, கண்டிப்பாக வாய்ப்பு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ப்ரோ. இப்போ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ப்ரோ இந்த லேண்ட் வேல்யூ ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? பிரதர், அப்படின்னா நாங்கள் வந்து போன 2023 டிசம்பர்லேருந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஓகே. வித்தின் 1 இயருக்குள்ளே இப்போ ஒரு ப்ரைஸ் வந்து ட்ராக் ஆகி அதிகமாக இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு லான்ச்சிங் பண்ணும்போது கொடுத்த ப்ரைஸ் வேறு, இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிற ப்ரைஸ் வேறுங்க. ஓகே. இப்போ நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே. கார்பரேஷன் லிமிட் ஆச்சுன்னா இன்னும் அதிகமாகுங்க. இன்னுமே அதிகமாகும். அதிகமாகுங்க. அது போக இந்த பில்டிங்ஸ்லாம் வர இன்னும் கொஞ்சம் நம்ம சைட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சைட்லேயே பில்டிங்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆகிட்டு இருக்குங்க. ஓகேங்க ப்ரோ. இப்போ இங்கே வேற என்ன ப்ரோ அம்யூனிட்டிஸ் வந்து நமக்கு கிடைக்கும்? அம்யூனிட்டிஸ் நம்ம பேசிக் அம்யூனிட்டிஸ் தேவையான ரோடு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோங்க. ரோடு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் வேல்யூ நல்லா எப்படி சொல்கிறதுனா ஒரு 40 feet ரோடு, 33 feet ரோடு, 24 feet ரோடு, நல்லா ப்ராட் ரோடு தான் போட்டிருக்கோம். ஓகே. ஸோ ரோடே நல்ல குவாலிட்டியாக தான். நீங்கள் சைட்டோட டெப்த் கீழே இறக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஹைட்டு. நாங்கள் ரோடு எந்த அளவுக்கு ஹைட்டாக போட்டிருக்கோம் அந்தளவுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக தான் போட்டிருக்கோங்க. ஓகே. காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். என்ன சொல்கிறதுனா ஒரு நார்மல் ரெடிமேட் காம்பவுண்ட் வாலாக இல்லாமல் காலம் பீம் எல்லாம் போட்டு ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சராக ஒரு 10 to 15 feet அந்த அளவுக்கு ஹைட்டில் தான். ஸோ சைட்டு ஃபுல்லாகவே வந்துடுது. அது ஃபுல்லாக 25 ஏக்கர்ஸ் சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டு 25 ஏக்கர்ஸுமே காம்பவுண்ட். மொத்தம் 2 என்ட்ரன்ஸ் வருதுங்க சார். ஓகேங்க. ஒரு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடி செக்யூரிட்டி கேபின், கேமரா எல்லாமே வந்துடும். ஓகே. செக்யூரிட்டி 24 hours இருப்பாங்க. ஆமாங்க சார். ஓகே. ஸோ சிசிடிவி கேமரா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி ஜங்ஷனில் வச்சிருக்கோம் சார். இடையில நிறைய வீடுங்களாம் வந்துச்சுன்னா இன்னும் ஒவ்வொரு ஜங்ஷன்லையும் வைக்கிற மாதிரி பிளான் இருக்கு. ஓகேங்க ப்ரோ. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 500 வீடு வரப்போகுதுன்றீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நிறைய கிட்ஸ் ஏரியா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அது மாதிரி எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. உள்ள கொடுத்துருக்கோம் சார். நான் ஒரு 4 பார்க் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 4 பார்க்குள்ளேயும் ஒவ்வொரு அம்யூனிட்டிஸ் வர மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். என்ன மாதிரி அம்யூனிட்டி உள்ள இப்போ ரெடியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கில் வந்து வாக்கிங் ட்ராக், மெடிடேஷன் ஏரியா பண்ணியாச்சுங்க. ஓகே. செகண்ட் பார்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட் கம் ஃபுட்பால் டர்ஃப் கிரவுண்டு உள்ள ரெடி ஆகிட்டு இருக்கு. அது ஒரு 1 or 2 weeks ரெடி ஆகி கம்ப்ளீட் ஆகிடுங்க. ஓகேங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் கோர்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. தேர்ட் பார்க்கில் நம்ம சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, குழந்தைங்க விளாட்ற மாதிரிலாம் செட் பண்ணி வச்சிருக்கோம். குட்டீஸ் விளாட்ற மாதிரி ஃபுல்லாக பார்க் மாதிரி நம்ம டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. ஃபோர்த் பார்க்கில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக கார்டனிங் பண்ணியிருக்கோங்க. ஓகே. அது போக லோக்கல் பாடிஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு 1 lakh liter கெப்பாசிட்டி உள்ள வாட்டர் டேங்க் கட்டியிருக்கோம். ஓகே. அந்த டேங்க்ல இருந்து டோட்டலாக ஃபுல்லாக 25 ஏக்கர்ஸ் எல்லா சைட்டுக்குமே பைப் லைன் கொடுத்து தண்ணி வர மாதிரி செட் பண்ணி இண்டிவிஜுவலாக தனித்தனி எல்லா லேண்டுக்கும் எல்லா சைட்டுக்குமே பைப் லைன் கொடுத்துருக்கோம். ஓகே. வேணும்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் போர் வேணாலும் போட்டுக்கலாங்க. போர் வேணா போட்டுக்கலாம். ஸோ இப்போ போர் போடும்போது தண்ணி வந்து எந்த அளவுக்கு ப்ரோ கிடைக்கும்? பிரதரை சுற்றி நீங்கள் பார்க்கலாம். ஃபுல்லாமே வந்து ஃபார்ம் லேண்டு தான், சுற்றி தென்னந்தோப்பு தான். ஓ, ஃபுல்லாக க்ரீனிஷாக தான் க்ரீனிஷாக இருக்குது. இங்கேருந்து ஒரு 6 kilometer டிஸ்டன்ஸில் தான் வாளையாறு குளம் இருக்குது. ஓகே. வாளையார் டேம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரிலாம் இருக்காதுங்க. மேக்ஸிமம் வந்து இப்போ 3 வீடு கட்டுறாங்க, 3 வீட்லையும் போர் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ நாங்கள் நின்று பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி வாட்டர் சோர்ஸ் டெப்த்தில் வந்துச்சுங்க. ஒருத்தருக்கு வந்து ஒரு 90 அடியிலிருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இன்னொருத்தருக்கு 120 போச்சு. 120 அப்ராக்சிமேட்லி ஒரு 150க்குள்ளே போகலான்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். அவ்வளோதாங்க. ஓகேங்க ப்ரோ. ஸோ இப்போ இங்கே வந்து லேண்டு வாங்கிட்டு ஓகே, எனக்கு வீடாக கட்டித்தாங்கனாலும் கட்டி தருவீங்க? தாராளமாக கட்டிக்கலாங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வெறும் லேண்டு மட்டும் வேணுனாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை நான் வீடு கட்டிக்கிறனாலுமே வீடு பண்ணிக்கலாங்க. ஓகே. ஸோ இப்போ நான் இங்கே லேண்டு வாங்குறேன் அப்படின்னா என்ன மாதிரி காஸ்ட்டில் ப்ரோ ஸ்டார்ட் ஆகுது? லேண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 சென்ட்லேருந்து இருக்குங்க. லேண்டு காஸ்ட் இப்போ வந்து 7.3 கொடுத்துட்ருக்கோம். 7,30,000 கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்க ப்ரோ. 1.5 சென்ட்லேருந்து வாங்கிக்கலாம். 1.5 சென்ட்லேருந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்க ப்ரோ. ஸோ இப்போ வீடாக கட்டுறாங்க அப்படின்னா என்ன மாதிரி காஸ்ட்டில் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி? பில்டிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட்டு 2000 2400 வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஆஸ் பர் ரேட்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். கஸ்டமர் அதை எப்படி கேட்கணும் பண்ணிக்கலாம். கஸ்டமைசபிளாக நீங்கள் பிளான் கொடுத்தாலும் ஓகே, இல்லை எங்ககிட்ட பிளான் போட சொன்னாலும் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். ஓகே. A to Z ஃபுல் சப்போர்ட்டுமே நீங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்க ப்ரோ. ஸோ இப்போ இங்கே வந்து ஈபிலாம் எப்படிங்க ப்ரோ? கனெக்ஷன் வந்துச்சு? அது எல்லாமே வந்துச்சுங்க. போஸ்ட் எல்லா சைட்டுக்குமே எல்லா ரோடுக்குமே போஸ்ட் கொடுத்தாச்சுங்க. ஓகே. 3 phase வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க ப்ரோ. ஸோ இப்போ நியர்பையில் வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் காலேஜ், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி? நம்ம இப்போ இந்த
ஹைவே சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு 500 மீட்டர்ஸில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், அங்கே தான் இப்போ பஸ் வர மாதிரி இருக்குங்க. ஓகே. என்னன்னா கோயம்புத்தூர்லேருந்து இந்த காக்காச்சாவடி, வாளையாறு, அப்புறம் எட்டிமடை அங்கே போகிற பஸ் எல்லாமே இந்த மரக்கம்பெனி பஸ் ஸ்டாப் தாண்டி தான் போகும். மரக்கம்பெனி ரோடு பஸ் ஸ்டாப் தாண்டி தான் போகும். ஸோ இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குங்க. ஓகே, இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. பஸ் ஸ்டாப் இருக்கு. ஓகே. ஸ்கூல் காலேஜ்லாம் என்னங்க? ஸ்கூல் காலேஜ் நம்ம நேரு காலேஜ், அமிர்தா காலேஜ், அக்ஷயா இன்டர்நேஷனல் ஸ்கூலு, அப்புறம் 3 கிலோமீட்டர் நடராஜ் ஹாஸ்பிட்டலு, ஒரு 10 to 15 மினிட்ஸ் ட்ராவல் நீங்கள் ஈஸ்ட் பக்கம் போனீங்கன்னா கற்பகம் காலேஜ் போயிடலாங்க. இதுவே நீங்கள் கோயம்புத்தூர் ரோட்டில் போனீங்கன்னா கிருஷ்ணா காலேஜ் ரீச் பண்ணி. கிருஷ்ணா காலேஜ் எல்லாமே பக்கம் தான் இருக்குது. ஒரு 3.5 கிலோமீட்டரில் மதுக்கரை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. தர்மலிங்கேஸ்வரர் அந்த கோயில் வந்து தர்மலிங்கேஸ்வரர். ஆமாங்க. ஓகே. நீங்கள் அதை அடையாளமாக வச்சுக்கலாம். அது கீழே மரப்பாலம் பஸ் ஸ்டாப் வரும். மரப்பாலம் ஸ்டாப் வரும். அந்த ஸ்டாப்லேயே வந்தாலும் நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். ஓகே. ஸோ ஹைவேஸ்லேருந்து ஒரு 500 மீட்டர்னு சொல்கிறீங்க. ஆனால் இங்கே ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்போ லேண்டிங் வந்து நான் புக் பண்ணோம் அப்படின்னா லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவைலபிள் இருக்காங்க ப்ரோ? பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம கிட்ட வந்து ஒரு 7-8 பேங்க் டைப் இருக்குது சார். ஓகே. எல்லாமே ஏபிஎஃப் வாங்கிட்டோம். ஏன்னா லீகலி ஏதாச்சும் இஷ்யூ இருந்தால் எந்த பேங்க் லோனும் தர மாட்டாங்க. கண்டிப்பாக. இன்னொன்று டிடிசிபி அப்ரூவல் அண்ட் ரெரா அப்ரூவல் வேணும்னா கண்டிப்பாக எல்லா லீகல் டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்கும். நம்ம கிட்ட டிடிசிபி அப்ரூவல் இருக்குது, ரெரா அப்ரூவல் இருக்குது. அது போக பேங்க்லேயும் நாங்கள் ஏபிஎஃப் வாங்கிட்டோம். ஸோ லீகலி எந்த இஷ்யூவும் கிடையாது. நீங்கள் புக்கிங் பண்ணும்போது கையோட உங்களுக்கு வந்து ரெசிப்ட்டும் லீகல் புக்கும் கையில் கொடுத்துருவோம். நீங்கள் உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக லீகலி நீங்கள் எது வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த வக்கீல் வேணாலும் செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் லீகலி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாட்டி நீங்கள் புக் பண்ண அமௌண்ட் கூட ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ புக்கிங்க்கு எவ்வளோ அமௌண்ட் ப்ரோ நீங்கள் வாங்க? மினிமம் 25,000 கட்டினா நம்ம ஒரு சைட் பிளாக் பண்ணிக்கலாங்க. வெறும் 25,000. இப்போ வந்து வீடாக கட்டி தரணும் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த மாதிரி லோன் ஃபெசிலிட்டிஸ் ப்ரோ கிடைக்கும்? நீங்கள் லோன் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் லேண்ட் எடுத்துகிட்டு லோன் போயிட்டு திரும்பி வீடு கட்டலாங்கிறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். பட் எங்களோட சஜஷன் என்னன்னா, நீங்கள் லோன் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக வீடோட போகிறது தான் லோன் பெட்டருங்க உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து லோன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நீங்கள் லேண்டு மட்டும் போனீங்கன்னா பேசிக் 70% தான் கிடைக்கும். உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குது, ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னா 80% வரைக்கும் போகலாங்க. ஆனால் இதுவே நீங்கள் பில்டிங்கோட போகிறீங்கன்னா பேசிக்கே ஒரு 80% பண்ணலாம். சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஒரு 90-95 வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. 95% அது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்ஹெச்லேருந்து வெறும் 500 மீட்டர் தாங்க, நீங்கள் நடந்தே வந்துடலாம். எவ்வளோ பெரிய சைட்டு, அது ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ரொம்பவே அமைதியாக வந்து கொடுத்துருக்காங்க. பச்சை பசேன்னு சுற்றி ஒரு சரௌண்டிங் ஏரியாவில் இவ்வளோ நம்ம சிட்டிக்குள்ளே இருந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஒரு இடமா வந்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் ப்ரோ. வணக்கம். நம்ம பேர் நம்ம கம்பெனி நேம்னு சொல்லியிருங்க. என் நேம் ஷாருக்குங்க. நான் ஆர்ஆர் பில்டர்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேங்க. ஓகேங்க ப்ரோ. ஸோ இப்போ இந்த சைட் வந்து இப்போ நல்லா பூமாக போயிட்டுருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் எத்தனை பிளாட்ஸ் ப்ரோ அவைலபிள் இருக்குது? ப்ரோ இப்போது 528 பிளாட்ஸில் நியர்பை 350 பிளாட்ஸ் சோல்ட் ஆகிடுச்சுங்க. ஓகே. இன்னும் ஒரு 200 பிளாட்ஸ் தான் அவைலபிள் இருக்குங்க. ஓகே. இப்போ புக் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். கார்பரேஷன் லிமிட் சேஞ்ச் ஆச்சுன்னா ரேட்டு கண்டிப்பாக ரிவைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஒரு 2-3 மந்த்ஸ்க்குள்ளே வந்து புக்கிங் பண்ணுறவங்களுக்கு அந்த ஆஃபர் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குங்க. ஓகேங்க ப்ரோ. இப்போ இங்கே 200 பிளாட்ஸ் கிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதில் எல்லா ஃபேஸிங்கும் அவைலபிள் இருக்குங்களா? இருக்குங்க பிரதா, இருக்குங்க. ஓகேங்க ப்ரோ. இப்போ வீடாக கட்டித்தரீங்க அப்படின்னாலும் வாஸ்துபடி எல்லாமே நீங்களே பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாஸ்துபடி பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு சவுத் ஃபேஸிங் கூட அவங்க ராசிப்படி அவங்களுக்கு ராசியாக இருக்கும். ஓகே. அப்படி கேட்குறவங்களுக்கு அவங்க எப்படி பிளான் சொல்கிறாங்களோ அப்படி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. பிளான் நீங்கள் அவங்க கொடுத்தாலும் பண்ணிக்கலாம், நம்மளே பண்ணிக்கலாம். பட் பேசிக்காக வந்து அவங்க கேட்குற மாதிரி மேக்ஸிமம் நார்த் ஈஸ்ட் வர மாதிரி தான் நாங்கள் பண்ணி கொடுப்போம் பில்டிங். ஓகே ப்ரோ. நீங்கள் ஒரு 2000 சம்திங் சொன்னீங்க ஸ்கொயர் ஃபீட்டு. அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரோ பண்ணி தரீங்க? அந்த காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் வந்துருங்க. காம்பவுண்ட் வால், சம்பு, செப்டிக் டேங்க்கு, சோக் பீட்டு, ஓகே, அது போக பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருவோம். சிவில் ஒர்க்கு, பிளம்பிங் ஒர்க்கு, வயரிங் ஒர்க்கு, சானிட்டரி ஃபிட்டிங்ஸ், ஓகே, டோர் விண்டோஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி டோர் கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி பண்ணிடுவோம். எக்ஸஸாக பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டீரியர்ஸ் மட்டும் வராதுங்க. ஓகே. அது எல்லாம் பேசிக்காக பண்ணுறது தான். இன்டீரியர்ஸ் வேணுன்னா அவங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பே பண்ணி பண்ணிக்கிறோம். ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா எத்தனை நாளில் ப்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்போ திடீர்னு மழை வருது, கொஞ்சம் கிளைமேட் செட் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் தள்ளி போயிடும். ஸோ அதனால நாங்கள் வந்து ஒரு 5 மந்த்ஸில் முடிய வேண்டிய ப்ராஜெக்ட்னா ஒரு 6-7 மந்த்ஸ் டைமிங் கேட்போம். ஏன்னா க்யூரிங் ரொம்ப முக்கியம். நாங்கள் கஸ்டமர் சீக்கிரம் கேட்குறாங்கிறதுக்காக நாங்கள் குவாலிட்டி இல்லாமல் தர முடியாது. கண்டிப்பாக கொஞ்சம் க்யூரிங் கொடுத்து கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் கொடுக்குறோம். ஸோ 5 மந்த்ஸ் ப்ராஜெக்டாக இருந்தாலும் நாங்கள் 6 மந்த்ஸ் டைம் கேட்போம். கோயம்புத்தூரில் சிட்டி என்விரான்மெண்ட் எனக்கு பிடிக்கல, ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைட் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரதருடைய காண்டாக்ட் நம்பர், லொகேஷன் நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் யாராவது வந்து கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் வந்து இடம் பார்த்துட்டு இருக்காங்க, வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ.